2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதிமுக சேர்த்து வைப்பதாக நாடகமாடுவதை நிறுத்திவிட்டு OPS சசிகலாவை அழைத்து பேச வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு புகழேந்தி வலியுறுத்தியுள்ளார். இனி சேர்த்து வைக்கிறேன் இந்த டிராமாலாம் வேண்டாம். இனி 4-5 வருஷமா இந்த படத்தை ஓட்டியாச்சு. நம்ம சேர்த்து வைக்கிறேன் இனி வேண்டாம். தயவுசெய்து நீங்க OPS கூப்பிடுங்க, மற்றவங்கள கூப்பிடுங்க, லைவ் ஆன் பண்ணுங்க, எல்லா பிரஸையும் கூப்பிடுங்க, வச்சுக்கிட்டே கூப்பிடுங்க, யார் வராங்க இல்லைன்னு தெரிஞ்சிடும். நேரா போங்க. அப்போ அவங்க காலில் விழுந்து கையில் விழுந்தானே மேலே வந்திருக்கீங்க எல்லாரும். அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசுங்க. இது யார் அப்பா வீட்டு கட்சி இல்லை சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த இயக்கம் சார். உடனே சேர்க்க முடியாது, என்ன சேர்க்க முடியாது. பெரிய CP சிட்டர்ஸ், நாவலர் நெடுஞ்செழிய, அண்ணன் காளிமுத்து மாதிரி நீ தமிழே தடுமாறுது உனக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாதாளத்திற்கு செல்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு எப்படா தப்பிச்சு வர்றதுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது நிலைப்பாடு இல்லை, அதுதான் குறைபாடு. அதோட முடிஞ்சிடும். 26 வரும், 26 சீட்டு இந்த தலைமையில் இருந்தா வருமானு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள இதை சரி பண்ணணும். எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையை சொல்றேன், நான் அந்த முயற்சிகள் தோல்வி அடைந்து விடுமோன்ற பயம் வருது. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்காக இந்த 20% ஓட்டு விடல. கேப்டன் இறந்துட்டாரு. அந்த அனுதாபத்தில் தான் விழுந்ததுன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு பிரேமலதா விஜயகாந்தியும் இங்க இருக்கவங்களையும் சொல்லுங்க பார்த்தோம். 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.